இருந்தாதான் பலம்னு சொன்னீங்க. அப்படி சொன்னவரே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டாரு. ஒன்னா இல்லைன்ற தெரிஞ்சு போச்சு. அதாவது எப்படின்னா, பலம் இல்லைன்னு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். நாங்கள் சொன்னீங்க, அதனால கேட்குறேன். உறுதியாக சொல்கிறேன், நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். இப்போவும் சொல்கிறேன், டிடி சாரை போய் பார்க்கணுமா பேசணுமா நான் ரெடி, தயார். அண்ணன் ஓபிஎஸை போய் பார்க்கணுமா நான் தயார். என்னுடைய நோக்கமெல்லாம் திமுக வெகுஜன விரோதியாக இருக்கிறது. ஒரு குடும்ப ஆட்சி நடக்குது. நான் சொன்னேன் இவ்வளோ பிரச்சனை மீடியாவில் இவ்வளோ இருந்துச்சு சார். ஆனால் எல்லா மீடியாவும் எங்களை நோக்கியே வந்துட்டு இருக்குது. எங்களை தான் மடக்கி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அண்ணாமலை இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வெளில சொல்றாங்கல்ல எல்லாருக்கும். சார் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய கட்சி சார். அவர் ஏன் அவருக்கு பின்னால் போக வேண்டிய அவசியம்? மதிப்பு இல்லைன்னு யார் சார் சொன்னா? அன்னைக்கு நகை திருட்டு வழக்கில் ஊராட்சி மன்ற திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க மேல ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட வழக்குகள்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு கிடையாது. நான் பேசிகிட்டே இருக்கேன் சார். சட்டம் ஒழுங்கு எங்கே சார் இருக்குது? டிஜிபி ஆஃபீஸ் முன்னால் கேமராவில் பதிவாயிருக்கு. ஆளை பிடிச்சி அடிக்கிறாங்க. திமுக கூட்டணி சேர்ந்த என்ன சார் நடவடிக்கை எடுப்பாங்க? ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மீது அடிக்கிறாங்க. என்ன சார் நடந்துச்சு? ஆனால் இன்றைக்கி மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டால் பெரிய விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு ட்வீட் போட்டாக்கி அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடுறாங்க. ஆனால் இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தாயார் மீது அங்கே ஆர்ஜேடி கட்சியுடைய தலைவர் என்ன சார் நடக்கிறாங்க? எங்கே சார் நியாயம் இருக்குது? எந்த நியாயத்தை யார் பேசுகிறாங்க? ப்ரெஸ்ஸில் கேட்குறீங்களா, மீடியாவில் கேட்குறீங்களா? எல்லாம் ஒருதலைபட்சமாக இருக்குது. செங்கோட்டையனோட நீக்கத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றா சேரணும்னு சொன்னவரே தூக்கிட்டாரு. நீங்களும் ஒன்றா சேரணும்னு தான் சொன்னீங்க, அவரே தூக்கிட்டாங்க. அப்போ உங்களோட கருத்து இதெல்லாம் என்ன ஆனது? அதாவது நம்மளுடைய கருத்து உங்கள் இப்போ உங்களை இண்டிபெண்ட்டாக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் சொல்லத்தான் முடியும். உங்கள் குடும்பத்தில் ஏன் செய்யணும்னு உங்களை நான் தட்டி கேட்க முடியும். நான் கம்பல் பண்ண முடியும். பலம் இல்லாமல் போகுதுல்ல சார்? பலம் வரும் சார். 7 மாதம் இருக்குது. பலம் வரும். நல்ல நாட்டுக்கு வளம் வரும். நல்ல ஆட்சியும் வரும். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.